உலகமெங்கும் வாழும் அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை எங்களது கோவை மாவட்ட டிரான்ஸ்போர்ட் லாரி பாரத் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எங்களது தொழிற்சங்கம் 1972ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்று வரை 53 ஆண்டுகளாக மிக சீரோடும் சிறப்போடும் தொழிலாளர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் கூட்டு முயற்சியால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இன்று வரை அனைத்து தொழிலாளர் குடும்பத்தையும் கட்டி காப்பாற்றது எங்களது கோவை மாவட்ட தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்துக்கு உறுதுணையாக 25 ஆண்டு காலமாக என்றென்றும் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து அவரது குடும்பத்தை போல் 1000 குடும்பத்தையும் நேசித்து இந்த தொழிற்சங்கத்தை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே இங்கு இந்த மே தின விழாவுக்கு வருகின்றிருக்கும் அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் மறைந்த குடும்பத்திற்கு எங்களது சங்கத்தின் சார்பாக 14 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த சங்கத்தில் மே தின விழாவை முன்னிட்டு எங்கள் சங்கத்தின் சார்பாக மறைந்த தொழிலாளர் குடும்பத்திற்கு விதவை தாய்மார்களுக்கு 50 பேருக்கு அரிசி மூட்டை வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஸ்கூல் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு 100 குழந்தைகளுக்கு பேக் கொடுப்பது என்று எங்களை சங்கத்தின் தீர்மானம் நிறுத்தப்படுகிறது. அடுத்தபடியே எங்களை சங்கத்தின் மாவட்ட செயலாளர் எத்தனையோ கோரிக்கைகள் நாங்கள் அரசாங்கத்திட்ட கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு முறையா இந்த மாதிரி நலவாரியங்களை இன்னும் அமைச்சு கொடுக்கல. 1985ல ஒரு 100 பேத்துக்கு நலவாரிய திட்டம் அமைச்சு கொடுத்தோம். அதுல ஒரு 10 பேத்துக்கு நலவாரியத்தை பென்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்கீம் கேன்சல் ஆயிடுச்சுட்டு அதோட அரசாங்கம் நிறுத்திட்டாங்க. அரசாங்கம் முயற்சி பண்ணி எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்காக உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு மீண்டும் ஒரு நலவாரிய திட்டத்தை அமல்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை எங்களது கோவை மாவட்ட டிரான்ஸ்போர்ட் லாரி பாரதி பொது தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களது டிரான்ஸ்போர்ட்டில் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் கட்டுப்பட்ட 100 டிரான்ஸ்போர்ட்டுகள் உள்ளது. அந்த 100 டிரான்ஸ்போர்ட்டுகளிலே எங்களது தொழிலாளர்கள் சுமார் 3000 தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கன்ஃபார்ம் ஆனவர்கள் பர்மனன்ட் டிரைவராக சொல்லக்கூடிய 1500 பேர். எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கிறது, பிஎஃப் இருக்கிறது, இன்சூரன்ஸ் இருக்கிறது. அதெல்லாம் கம்பெனியின் சலுகைகள். அரசாங்கம் முறைப்படியாக எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் இதுவரை செய்து கொடுக்கவில்லை. எங்களுக்கு செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு அப்படி சம்பளம் எந்த பணி நேரத்துல கிடையாதுங்க. உடல் உழைப்பு. இன்னைக்கு ஒரு லாரியில 10 டன் வந்தா 4 பேர் சேர்த்து 10 டன் வேலை செய்வோம். நாளைக்கு லாரி வரலாம், அந்த 10 டன் வேலை இருக்காது. ஒரு நாளைக்கு 40 டன் வரும், 50 டன் வரும். அந்த மாதிரி ஆபீஸ்களுக்கு வண்டி வர நேரத்துல இருக்கிற தொழிலாளர்கள் கலந்து வேலை செஞ்சுக்குவோம். அரசாங்கத்தில் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ஏற்பாடு செய்வீங்க. தொழிலாளர்களுக்கு இதுவரைக்கும் கம்பெனிகளை நிரந்தரமா பிஎஃப் பணம் பிடிச்சதில்லை. இது பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் அந்த நிர்வாகத்துக்கு எங்களுக்கு ஒரு ஒப்புதல் வாங்கி தரணும்னு கேட்டுக்கிறேங்க. இருக்கிற சக தொழிலாளர்கள் எல்லாம் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க.